காட்சி சாலை என்பது அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது. இது சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான மிருக காட்சி சாலையாகும். நகர மையத்திலிருந்து சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வண்டலூரில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் முதல் மற்றும் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். 1855 இந்த ஜூ முதலில் மாடர்ன் இந்தியாவின் முதல் ஜூ என சென்னை குயின்ஸ் பார்க்கில் பீச் ரோடு அருகில் தொடங்கப்பட்டது. நகரத்தின் நடுவில் இருப்பதால் விரிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. ஜூவை நகரத்திலிருந்து இயற்கைக்கு இணையான இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதனால் 1976 வண்டலூரில் உள்ள 620 ஹெக்டேர் காட்டுப்பகுதி ஜூவாக மாற்றப்பட்டது. 1979 750 லட்சம் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டன. இதன் புதிய வளாகத்தில் உள்ள விலங்கு காட்சி சாலையின் பெரும்பாலான பகுதிகள் நிறைவடைந்த போது 1985 ஜூலை மாதம் 24 அப்போதைய தமிழக முதல்வர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் பொதுமக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இப்பகுதி ஒரு புதற்காடு தவிர வேறொன்றும் இல்லை, மரங்கள் எதுவும் இல்லை. விலங்கு காட்சி சாலையின் அதிகாரிகள் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு மரங்களின் விதைகளை அண்டை பகுதிகளில் சேகரித்து விலங்கு காட்சி சாலை பகுதியை காடுகளாக மாற்றினர். தற்போது இந்த விலங்கு காட்சி சாலை தமிழக முன்னாள் முதல்வர் சி.என். அண்ணாதுரை நினைவாக அறிஞர் அண்ணா விலங்கியல் பூங்கா என்று அழைக்கப்படுகிறது. இது சாதாரணமான ஒரு ஜூ அல்ல, ஆசியாவின் மிகப்பெரிய ஓபன் ரேஞ்ச் ஜூ. ஆயிரத்தி 1985 புதிய ஜூ முழுமையாக பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. சிறிய கூண்டுகளிலே பெரிய ஓபன் ரேஞ்ச் சுற்றுப்புறம், இயற்கையைப் போல வாழும் விலங்குகள். இந்த ஜூ தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் மிகப்பெரிய பெருமையாக மாறியது. இன்று வண்டலூர் ஜூவில் 2500க்கும் மேற்பட்ட விலங்குகள், 170க்கும் மேற்பட்ட இனங்கள், அதில் 46 அழிந்து வரும் உயிரினங்கள் உட்பட இதில் 160 சிற்றினங்கள் பாதுகாப்பு பகுதிகளில் உள்ளன. 2010 நிலவரப்படி பூங்காவில் சுமார் 47 வகையான பாலூட்டிகள், 63 வகையான பறவைகள், 31 வகையான ஊர்வன, 5 வகையான நீர் நில வாழ்வன, 28 வகையான மீன்கள் மற்றும் 10 வகையான பூச்சிகள் இருந்தன. இந்த பூங்கா மாநிலத்தின் விலங்குகளின் களஞ்சியமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் முதுமலை தேசிய பூங்காவிற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் 2வது வனவிலங்கு சரணாலயம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. வண்டலூர் ஜூவின் ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி கதை கொண்டது. சிங்கம் சஃபாரி, புலி சஃபாரி, கரடி சஃபாரி, பறவைகள் மண்டபம், பட்டாம்பூச்சி பூங்கா, ரெஸ்கியூ ரீஹாப் சென்டர் என தனித்தனி பகுதிகளாக கொண்டது. வண்டலூர் ஜூ ஒரு சுற்றுலா தலம் மட்டுமில்லை, இது ஒரு உயிர் காப்பக மையம். அழிந்து வரும் இனங்களை காப்பது, காயமடைந்த விலங்குகளை மீட்பது, மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் கல்வி வழங்குவது என இந்த ஜூ ஒவ்வொரு நாளும் தம் பணியை சிறப்பாக செய்து வருகிறது. 2015 வெள்ளப்பெருக்கு காலத்தில் சில விலங்குகள் பாதிக்கப்பட்டன, ஆனால் பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டது. கொரோனா காலத்தில் ஒரு சில காலம் மூடப்பட்டு பின்னர் ஆன்லைன் டிக்கெட் முறையில் திறக்கப்பட்டது. தென்னிந்தியாவின் மிக முக்கிய சுற்றுலா தலம். வருடத்திற்கு 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வனவிலங்குகளை பார்த்து செல்கிறார்கள்.
இயற்கை பாதுகாப்பு, இனப்பெருக்க திட்டங்கள், விலங்கு பராமரிப்பில் இந்தியாவின் முன்னணி பூங்காவாக திகழ்கிறது. திறந்திருக்கும் நேரம் செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை ஜூ திறந்திருக்கும். வண்டலூர் ஜூ ஒரு சுற்றுலா தலம் மட்டுமில்லாது இது ஒரு இயற்கை உயிர் பாதுகாப்பு மையமாகவும் செயல்படுகிறது.